வணக்க மக்களே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரோபோ சங்கர் மறைவு. அந்த மறைவுக்கு அவங்களுடைய மனைவி வந்து கீழே ஆடுனாங்க. அது ஒரு கணவன் இறந்திருக்கும் போது ஒரு சோகம் இல்லாம எப்படி இப்படி குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்து வலைதளங்கள்ல பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அவங்க குடும்ப பிரச்சனையில நம்ம யாருங்க தலையிடுறதுக்கு? தலையிட்டு அப்படி லைக்ஸ் வாங்கி சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இருக்கா? எஸ்வி சேகர் கரெக்டா சொன்னாரு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க டான்ஸ் மூலியமா தான் திரையுலகுக்கே வர்றாங்க. அதாவது டிவி ஷோல டான்ஸ் ஆடினவங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். அவங்க அது மூலியமா தான் வந்தாங்க. அந்த அம்மா வந்து அந்த லைவ்ல நாங்களும் தான் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ஆட சொன்னாங்க. அது யாருமே ஆட தயாரா இல்ல. ஏன்னா எல்லாமே அழுதுட்டு இருந்தாங்க. என் புருஷனுக்கு நான் ஆடுறேன்னு சொல்லி இறங்கி ஆடுனதுக்கு அப்புறம் தான் மித்த கலைஞர்கள் வந்து ஆடுனாங்களே ஒழிய, ஆடுனதுனால இப்ப என்ன தப்பு? இதுல இதுல உங்க வீட்டுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? அவங்க எவ்வளவு சந்தோஷமாக, அந்யோன்யமாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு நெறைய வீடியோக்கள் இருக்கு. புருஷன் செத்து அத வர சந்தோஷத்தினால ஆடுனாங்கன்னு நெறைய பேர் பேசுறீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. அப்படிலாம் பேசாதீங்க. அதாவது அவங்களோட மனசு எவ்வளவு புண்பட்டுருக்கும். ஆல்ரெடி ஒரு ஒரு கணவனை இழந்தவங்க, இந்த மாரி நம்ம சமூக வலைதளங்கள்ல பேச பேச அவங்களுக்கு மனசு எப்படி வலிக்கும்? அவங்க ஆடுனது அவங்களுடைய சொந்த விருப்பம். அந்த கூத்துனால தான் நாங்க இந்த அளவுக்கு உயர்ந்து வந்தோம். அந்த கூத்தோட சந்தோஷமா அவர கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ணம். அத அவங்க பண்ணிட்டாங்க. ஏன் இப்ப ஊர்வலத்துல சாவுல யாருமே டான்ஸ் ஆடவே இல்லையா? திரைப்படங்கள்ல யாருமே ஆடல. ஏன் ஆடிட்டு தாங்க கொண்டு போறோம். இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இது ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. இப்படித்தான் பாலான்னு ஒருத்தன அவன ஊதி ஊதி ஒண்ணுமில்லாம ஆக்கியாச்சு. பாவம் அவங்க. ஒரு இறப்பு விஷயத்துல வந்து இந்த மாதிரியா வீடியோக்கள போட்டு அவங்கள மனச ரொம்ப புண்படுத்துறீங்க. தயவு செஞ்சு அத நிறுத்திக்கங்க.